ஏன் சின்னையாவா காளிதாசு? சின்னையா நீங்களும் என்ன சுமந்து வந்தீர்கள்? நீங்க வர்றீங்கன்னு கேள்விப்பட்டு பார்க்கலாம்னு வந்தேன். வந்த வழியில ஏண்டாங்க உங்க பல்லக்க தூக்குற பாக்கியம் எனக்கு கிடைக்கப்படாதுங்க. என்ன காரியம் செய்து விட்டீர்கள்? உங்களுக்கு நான் செலுத்த வேண்டிய நந்திக்கடனையே தீர்க்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். அத்தோடு என்னை சுமந்து அழியாத பாவத்தையும் என் தலைமையில் சுமத்தி விட்டீர்களே அப்பா. பாவம் இல்ல சாமி, பாவம் இல்லை. உங்க பெருமை தெரியாம ஏற்கனவே நான் உங்களுக்கு ரொம்ப குத்தத்தை பண்ணிட்டேன். அந்த பாவத்தை போக்கத்தான். ஐயோ அழாதீங்க சாமி, அழாதீங்க. உங்க பல்லக்க நான் தூக்கிட்டு வந்தது தப்புன்னா என்ன மன்னிச்சிடுங்க சாமி, என்ன மன்னிச்சிடுங்க சாமி. சாமியை தலைத்து என்னை சபிக்காதீர்கள். என்னை முன் போலவே அன்போடு சின்னையா என்று அழையுங்க. எங்கே சின்னையா? சின்னையா சின்னையா சின்னையா. அப்பா அம்மா உன்னை என்னைக்கு தெரிஞ்சாலும் அன்னைக்கு சின்னையா சின்னையான்னு கதறினா. அதுதான் அவ பேசின கடைசி வார்த்தை. அதுக்கப்புறம் வாயும் பேசல, கைகாலும் விளங்கல. வாத நோயில விழுந்துட்டா அப்பா, வாத நோயில. அம்மா அம்மா சின்னையா என்றழைத்த செங்கனிவாய் மூடியதோ உண்ணு ஐயா என்றெடுத்து ஊட்டிய கை வாடியதோ அன்னையாய் கொண்ட அவலமிதை காண்பதற்கோ கண்ணையான் பெற்றுள்ளேன் காளி. போரில் இடம் கொள்ள போதாமல் என்னுடைய நாவில் இடம் கொண்ட நாயகியே, முன்போல் எழுந்து நடக்க தருவாய் நலம், முன்போல் எழுந்து நடக்க தருவாய் நலம், எழுந்து நடக்க தருவாய் நலம், நடக்க தருவாய் நலம். வந்துட்டியா? என்ன விட்டுட்டு எங்கப்பா போயிருந்த? சாப்பிட்டியா? பசி மறக்க மாட்டீங்க. சரிப்பா, கூழு கொண்டு வரப்பா. தாயே, அரண்மனைகளில் உபச்சரிக்கப்பட்டேன், அறுசுவை விருந்துகளை உண்டேன். ஆனால் உன் அன்பு கரத்தால் அளிக்கப்படும் இந்த கூழுக்கு அமுதமும் நிகராகாது. தாயே, என்னுடைய முதல் சம்பாத்தியம்
பூமாதா, பொன்னை படைத்ததே பெண்ணுக்காகத்தான். சின்னையா, வானன்பா, உன்னை பார்க்க நானே வரலாம் என நினைத்தேன். நீ வந்து விட்டாய். இந்தா, நம் ஊர் காளி கோவிலை சீர்திருத்தம் செய்து 6 காலமும் அங்கு தவறாமல் பூஜை நடக்கும்படி ஏற்பாடு செய்வாயா? செய்யறங்க. முன்போல் அழை. செய்யற. முன்போல் அழை. செய்யறா. அப்பா, அப்பா, எனக்கு உத்தரவு கொடுத்து நான் போய் வருகிறேன். எங்கப்பா போற? கலாதேவி என்னிடம் மாபெரும் பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார். இலக்கியத்துறையிலே நான் ஆற்ற வேண்டிய பணிகள் ஏராளம் ஏராளம். போஜவந்தனை சந்திக்க வேண்டும். வருகிறேன். தம்பி, எங்களை விட்டுட்டா போற? உங்களை விட்டு நான் எங்குதாயே செல்வேன். வருகிறேன். தங்கமே தாமரை மொட்டுகளாகி தலையெடுக்க, தங்கமே தாமரை மொட்டுகளாகி தலையெடுக்க, குங்குமம் தோய்ந்த முகப்பினில் வண்டு கொலுவிருக்க, குங்குமம் தோய்ந்த முகப்பினில் வண்டு கொலுவிருக்க, பங்கையன் விந்தை படைப்பாகி நிற்கும் பசுங்கொடி மேல் பொங்கியே பூத்த முழு நிலா வண்ணம் புறப்பட்டதே, பொங்கியே பூத்த முழு நிலா வண்ணம் புறப்பட்டதே. யாரே அண்ணி? வருகிற பெண்களை வர்ணனை பாடத்தான் கோவிலுக்கு வந்தீரோ? நான் உன்னை வர்ணித்து பாடவில்லையே. ஏன் வர்ணிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாதா? பாடுகிறேன், நல்லா தான் பாடு. உங்களுக்கு இது தெரியாதா? 2 பெண்கள் இருக்கும் போது ஒருத்தியை பத்தி உயர்வா பாடினா அடுத்த பெண்ணு கோவம் வராது. தெரியாம பாடிட்டா. நான் யாரையும் பாடவில்லை. நிலவு புறப்படுகிறதே, அதைத்தான் பாடினேன். நாமும் கவனித்தோம். கவி பாடுவதற்கு புது முயற்சியோ? ஏன் புரியவில்லையோ? நாம் பாடியது கட்டளை கலித்துறை. அது புரிகிறது. அதிலே உள்ள பொருள் குற்றமும் புரிகிறது. பொருள் குற்றமா? என் பாட்டிலா? ஆமா. என்ன கண்டீர்? இரவிலே உலவுகின்ற நிலவும் பகலிலே மலருகின்ற தாமரை ஒரே கவியில் சந்திப்பது முரண்பாடல்லவா? அதனால் தான் தாமரை மொட்டு என்று பாடினேன், மலர் என்று பாடவில்லையே. அதை தாங்கள் கவனிக்கவில்லையோ? கவனித்தோம் தெளிவாக. நீர் நிலவை பற்றி பாடிதாக கூறியதே போய். எப்படி? இன்று அமாவாசை, நிலவு எப்படி வரும்? ஏன்பரா, இன்று நிச்சயம் நிலவு வரும். இதை நிரூபித்து காட்ட வேண்டும். இல்லையானால் கடும் தண்டனை கிடைக்கும். நிரூபித்து காட்டினால் நான் உண்மை தண்டிப்பேன். சம்மதமா? என்ன? அரசரையே நீர் தண்டிப்பீரா? அரசன் குடிமகன் என்ற பிரச்சனை அல்ல அது. 2 புலவர்களுக்குள் ஏற்பட்ட சர்ச்சை. சம்மதமா? சரி, ஒப்புக்கொள்ளுகிறேன். மகிழ்ச்சி. வெளியே சென்று பாரும். இன்று நிச்சயம் நிலவு புறப்படும். பார்க்கலாம்.